நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. நம்மை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணிதனை தொடர்ந்திடவே. இன்றைய திருப்பலியிலே திருவாளர் பி ஜோசப், ஃப்ளோமின் ஜோசப், பீட்டர் ஜோசப், வில்லி ஹெக்டர் மற்றும் கிருமி தொற்றினாலே இறந்த அனைத்து ஆன்மாக்கள் மற்றும் எல்லா ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனினுடைய ஆண்டவரினுடைய ஈடேற்றத்தை பெறுவதற்காக ஜெபிப்போம். மேலுமாக சிறப்பு கருத்துக்களாக அருள் தந்தை நித்திய சகாயராஜ் அவர்களுக்கு இறைவன் நிறைவான ஆசீர்வாதங்களை வழங்கவும், ஜோசப் அவர்கள் கிருமி தொற்றிலிருந்து விடுதலை பெறவும் மற்றும் லூர்து மாதா ஆலயத்திலே இருக்கின்ற அனைத்து குருக்களுக்காகவும் யாங் அவர்களுக்காகவும் சிறப்பான விதத்திலே இந்த திருப்பலியிலே வேண்டி ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவிலே பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வழிபாட்டிற்கு மகிழ்வோடு அன்போடு அழைக்கின்றேன். இந்த திருவிருந்திலே நாம் ஒவ்வொருவரும் பங்கெடுப்பதற்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். அதே வேளையிலே நம்முடைய குடும்பத்திலே அன்பு என்றென்றும் நிலைத்திருக்கவும், நம்பகத்தன்மை ஒவ்வொரு நாளும் நீடித்திருக்கவும், குடும்பம் கணவன் மனைவி அமைத்திருக்கின்ற அந்த இல்லம் நீடிய நெடிய காலத்திற்கு இறப்பு வரைக்கும் அது நீடித்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே வேண்டி ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளுக்கு தடையாக இருக்கின்ற நம்முடைய குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு மனம் வருந்துவோம், ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாயையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் தகுதிக்கும் நாங்கள் விரும்பி கேட்பதற்கு மேலாகவே உமது மிகுதியான பரிவிரக்கத்தால் எங்களுக்கு அருளுகின்றீர். அதனால் எங்கள் மீது உமது இரக்கத்தை பொழிந்து மனசான்றுக்கு அச்சம் விளைவிப்பவற்றை மன்னித்து
நாங்கள் கேட்க தயங்கும் மன்றாட்டை நிறைவேற்றுவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 24. அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று. அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாயிருப்பர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உமது இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சியோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. பல்லவி. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. இரண்டாம் வாசகம். தூய்மை ஆக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 9 முதல் 11. சகோதரர் சகோதரிகளே, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவர் ஆக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காண்கிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டி இருந்தது.
கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உண்டாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழிநடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்போர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க வெட்கப்படவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறை சொற்றொடர்கள் 2-16 வரை. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மணவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவனை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். சிறு பிள்ளைகளை இயேசு தொட வேண்டும் என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர். சீடரோ அவர்களை அதட்டினர். இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு, சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள், ஏனெனில் இறையாட்சி இத்தகையோருக்கே உரியது. இறையாட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவிலே பிரியமானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு குடும்பத்தை பற்றி சிந்திக்க பல சிந்தனைகளை கொடுக்கின்றார். திருமணம் அப்படின்னா அது புனிதம் நிறைந்தது, அல்லது புனிதத்தன்மை கொண்டது, தெய்வீக தன்மை கொண்டது. இது கடவுளாலே அர்ச்சிக்கப்பட்டது, கடவுளால் நிறுவப்பட்டது. இந்த திருமணத்தில் ஒரு கணவனும் மனைவியும் இணைந்து வாழ வேண்டும் என்பது இறைவனினுடைய விருப்பம். அதுவும் சாதாரணமாக இல்லை, வாழ்நாள் முழுவதும், அதாவது இறப்பு வரைக்கும் கணவனும் மனைவியும் இணைந்து வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் விரும்புகின்றார். ஒரு முறை ஒரு ஹென்ரி ஃபோர்ட் அப்படின்றவர், ஆட்டோமொபைல் நடத்துகிறவர், அந்த ஃபோர்ட் கம்பெனியை உருவாக்குனவர். அவர் தன்னுடைய 50வது திருமண ஆண்டு விழாவை கொண்டாடுகின்றார். கோல்டன் ஜூப்ளி கொண்டாடுறாரு. அப்படி கொண்டாடுற சமயத்தில் ஒரு பத்திரிகையாளர் போயிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க,
எப்படி உங்களுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம் என்ன? இந்த 50 ஆண்டு காலம் வரைக்கும் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இந்த குடும்பத்தை வழி நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி அவரை கேட்டாங்க. உடனே அவர் சொன்னார், அவர் ஒரு ஆட்டோமொபைல் வச்சுருக்கார் இல்லையா, அதனால் அவர் சொன்ன அந்த பதிலை பாருங்கள். என்னுடைய கம்பெனியில் வந்து ஒரே ஒரு மாடல் தான் இருக்குது அப்படின்னு சொன்னார். அதாவது ஒரே ஒரு மாடல் தான் இருக்குது அப்படின்னார். அதை சொல்லி என்ன சொல்கிறார், ஒரு மனைவியோடு வாழ்கின்றவன் அவனுடைய வாழ்க்கை மிகவும் சந்தோஷமானதாக, நம்பிக்கைக்குரியதாக, விசுவாசம் நிறைந்ததாக, கடவுளால் அர்ச்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் என்பதை ஒரு விதத்திலே அவர் சொல்கின்றார். அப்போ இறைவன் விரும்புகின்றது என்னது? ஒருத்தருக்கு ஒருத்தர். அந்த குடும்ப வாழ்வை வாழ்கின்ற ஒவ்வொரு குடும்பமும் சீரும் சிறப்புமானதாக இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, குடும்பங்கள் பல்வேறு பிரச்சனைகள்னால பிரிந்து போய் கிடைக்கின்றன. முக்கியமாக பல காரணங்கள் இருக்கின்றன பிரிந்து போவதற்கு. சீரியல் பார்க்குறது, குடும்பத்தில் சீரியல் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சீரியலில் நடக்கிற விஷயங்களை எல்லாத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் பாவிக்கணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, பிரச்சனை. இந்த சீரியல் பார்த்தே பல குடும்பங்கள் பிரிஞ்சு போயிருக்குங்கிறது நடைமுறை கால உண்மை. அப்போ நம்மளுடைய குடும்பங்களில் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் ஒரு சில பேர் அடிமைகளாகி அந்த சீரியலை பார்த்துக்கிட்டே இருந்து அதே போல் வாழணும்னு நினைக்கிறாங்க. அதனால் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றாங்க, குடும்பங்கள் பிரிந்து போகின்றன. அதே போல் குடும்பங்கள் பிரிந்ததினாலே பிரிந்த குடும்பங்கள் ஏராளம். குடும்பம் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா எல்லாம் தாத்தா பாட்டி அத்தை மாமா சித்தப்பா பெரியப்பா மாமா மச்சான் எல்லாம் ஒரே குடும்பத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க. அப்படி வாழ்ந்த பட்சத்தில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு விரிசல் அப்படின்னா உடனே பெரியவங்க என்ன பண்ணாங்க, கூப்பிட்டு வச்சு பேசி, எப்பா இப்படி இருக்கக்கூடாதுப்பா, இதுதான் வாழ்க்கை, எல்லாம் அன்பாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், சண்டை சச்சரவு வந்து அனுசரித்து போகணும், எல்லாம் நாசுக்காக எடுத்து சொல்லி அந்த பிரிந்த குடும்பங்களை அவங்களுக்குள்ளார இருக்க பிரச்சனைகளை வந்து அந்த கூட்டு குடும்பத்தில் தீர்த்து வச்சாங்க. இன்னைக்கு குடும்பமே தனியாக இருக்குது. யார் வந்து சேர்த்து வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. அவங்களுக்குள்ளார நடக்கிற பிரச்சனைகள் என்ன யாருக்குமே தெரியறதில்லை. அப்படிப்பட்ட சமயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் நமக்கு என்ன சொல்கிறார், தொடக்கத்திலிருந்தே ஆணும் பெண்ணுமாக கடவுள் படைத்திருக்கின்றார். முதல் மன்னக திருமணத்தை கடவுள் நிறைவேற்றி வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த திருமணம் ஆணும் பெண்ணும் கடைசி வரை வாழ வேண்டும் என்பதே இறைவனினுடைய விருப்பம் என்பதை மிக ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றார். சரி, பிரிவினைகள் அல்லது பிரிந்து வாழ்கின்ற அந்த நிகழ்வுகள் ஆண் பெண் இந்த திருமண உறவை மட்டும் சார்ந்ததாக இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இன்னைக்கு வந்து அப்பா அம்மாவை பிரிஞ்சு வாழ்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு செப்பரேஷன் தான். அதுவும் ஒரு விவாகரத்தை போல அப்பா அம்மாவை ஒதுக்கி வச்சு தான் தனியாக வாழ்கிறது. அடுத்தது நம்முடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியை ஒட்டு உறவே வச்சுக்காம பிரித்து வச்சு வாழ்கிறது. இதைவிட மேலான ஒரு பிரிவு என்ன அப்படின்னா நம்முடைய பாவ வாழ்க்கையினாலே இறைவனை ஒதுக்கி வைத்து வாழ்வது. இப்படி நாம் பல்வேறு நிலைகளிலே நம்முடைய குடும்பங்களிலே இது போன்ற பிரச்சனைகளை கொண்டவர்களாக, பிரிவுகளை கொண்டவர்களாக, பிளவுகளை கொண்டவர்களாக, பிரிந்த வாழ்வை மேற்கொள்கின்றவர்களாக இருக்கின்றோம். அதனால் இறைவன் இன்றைய நாளில் நம்மள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாரும் அதாவது ஒரு குடும்பமாக வாழ்கின்ற போது கணவன் மனைவி அதாவது பெற்றோர் பிள்ளைகள் என்கின்ற அந்த உறவு நிலையிலே அவர்கள் ஒருமித்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இறைவனினுடைய அன்பை சமாதானத்தை பெற்றவர்களாக அவர்கள் வாழ வேண்டும் என்பதுதான். அதனால் இன்றைய நாளில் நாம் இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் பிரிந்து போயிருக்கிறது என்றால் அந்த குடும்பங்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அதிலும் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக தெள்ள தெளிவாக 3 சிந்தனைகளை நமக்கு முன்வைக்கின்றார். ஒன்று, நம்மளுடைய குடும்பத்திலே எப்பொழுதும் திருமணம் மற்றும் விவாகரத்து என்பதை பற்றி பேசுகின்ற அந்த சிந்தனைகள் எழுகின்ற போது
முதலிலே நினைக்க வேண்டியது அது தெய்வீக தன்மை கொண்டது என்பதுதான். இரண்டாவது, குடும்ப வாழ்க்கையிலே புனிதத்தன்மை என்றென்றைக்கும் குறையக்கூடாது. மூன்றாவது, பிரிக்க முடியாத அந்த அன்பையும் மன்னிப்பையும் பெற்றதாக ஒரு குடும்பம் இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்துரைக்கின்றார். எனவே இயேசுவிலே பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்திலே எந்த சூழ்நிலையிலும் பிரச்சனைகள் எழக்கூடாது. அந்த பிரச்சனைகளை நாம் தீர்த்து கொள்கின்றவர்களாக, இறைவனினுடைய திருமுன்னிலையிலே அதை சரி செய்து கொள்கின்றவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பது அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. அதனால் திருமண பந்தத்தில் தியாக அன்பு, மன்னிக்கும் அந்த மனப்பான்மை, உறுதியான பகிர்வு இவைகள் இருக்கின்ற பட்சத்திலே அந்த குடும்பம் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்னைக்கு குடும்பங்களில் போட்டி பொறாமைகள் அதிகமாக இருக்கின்றன. நான் நிறையா சம்பாதிக்கிறேன், நான் நிறைய வேலை செய்கிறேன், நான் தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற அந்த போட்டி பொறாமைகள் நம்முடைய குடும்பத்தை பிரித்து விடுகின்றன. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? அர்ப்பணிப்பும் ஒத்துழைப்பும் மன்னிக்கும் மனப்பான்மையும் இருக்கின்ற குடும்பம் சீரும் சிறப்பும் பெற்ற குடும்பமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறார். அதனால் ஒவ்வொரு குடும்பமும் அன்பினால் கட்டப்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த அன்பினாலே கட்டப்பட்ட குடும்பம் எந்த சூழ்நிலையிலும், எந்த சமயத்திலும், எந்த நேரத்திலும் யாராலும் பிரிக்க முடியாது. அதைத்தான் நாம் முதல் வாசகத்தில் பார்க்கிறோம். இறைவன் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கிறது. இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு நாம் ஒரு வாய்ப்பு கொடுத்தோம் அப்படின்னோம்னு வச்சுங்களேன், சந்தடி சாக்கில் சிந்து பாஞ்சிட்டு போயிடுவாங்க, குடும்பத்தை பிரித்து நாசம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்போ அன்பினாலே பிணைக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்குள்ள எந்த பிரச்சனையும் உள்ளுக்கு கொண்டு வர முடியாது. மூணாவது மனுஷன் உள்ளுக்கு வர முடியாது, மூணாவது செய்தி உள்ளுக்கு வராது. அப்போ அந்த குடும்பத்துக்குள்ளார மிகவும் சந்தோஷம் இருக்கும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த ஒரு மனப்பான்மையை கொண்டிருக்க வேண்டும். அதே போல் குடும்பத்திற்குள்ளே இந்த சந்தேக கோடு என்பது இருக்கக்கூடாது. சந்தேக கோடு அது சந்தோஷக்கேடு. இதை மறந்தவர் வீடு துன்பம் வளர்ந்த காடு. அப்போ ஒரு குடும்பத்துக்குள்ளார சந்தேகம் வந்துச்சுன்னா பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. இன்னைக்கு முக்கியமாக மொபைல் ஃபோன் இருக்கிறதுனால ஏகப்பட்ட சந்தேகம். நீ யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த, நீ யாரோட இவ்வளோ நேரம் இரவு நேரத்துலலாம் பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு மனைவி கணவனுக்குள்ளார பயங்கர சண்டை. ஸோ இதுபோல் இந்த சந்தேகங்களுக்குரிய விஷயங்களை எல்லாம் நாம் தவிர்த்து வாழ வேண்டும். முடிந்த அளவுக்கு எப்பொழுது நாம் ஒதுக்கி வாழ்கின்றோமோ நம்முடைய குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக, இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். அதனால் இன்றைய நாளில் நம்மளுடைய குடும்பத்தில் 2 விஷயங்களை நாம் தொடர்ந்து செய்கின்ற போது எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கொண்டு வர முடியும். முதல்ல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், கடவுள் பிரிந்த வாழ்வை வெறுக்கிறார். கடவுள் பிரிந்த வாழ்வை வெறுக்கிறார். எப்பொழுதும் இணைந்த வாழ்வை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். அதனால் நாம் என்ன பண்ணணும்? இறை வார்த்தையை வாசிக்கின்ற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் இருக்கணும். கணவனும் மனைவியும் சேர்ந்து உட்கார்ந்து இறை வார்த்தையை வாசிக்கணும், இறை வார்த்தையை படிக்கணும், படித்து அதை தியானிக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், திசை காட்டி என்பது நாம் எந்த திசையிலே போய்கொண்டிருக்கின்றோம் என்பதை மிக தெளிவாக காட்டும். அதே போலத்தான் விவிலிய வார்த்தைகள் என்பது நாம் எந்த வாழ்வை நோக்கி போய்கொண்டிருக்கின்றோம், எந்த வழியை மேற்கொண்டிருக்கின்றோம் என்பதை மிக சிறப்பாக காண்பிக்கும். அதனால் நம்ம தவறான வழியில் போயிட்டு இருந்தோம்னா நம்ம திருப்பியும் கொண்டு சரியான பாதையில் போகிறதுக்கு உறுதுணையாக இருக்கும். அதனால் ஒரு கணவனும் மனைவியும் தங்களுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து விவிலியத்தை படிப்பது என்பது அவசியமானது. இரண்டாவது ஜெபம். குடும்ப ஜெபம் அவசியம். குடும்ப ஜெபம் இருந்துச்சுன்னா குடும்பத்திற்கு ஜெயம். யாரும் எதையும் நம்ம கவனிக்கவே தேவையில்லை. ஏன்னா நம்மளுடைய ஜெப வாழ்க்கை நம்ம சரியான பாதையில் கொண்டு போகும், அன்பை நோக்கி கொண்டு போகும், சமாதானத்தை நோக்கி கொண்டு போகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. அப்போ நம்மளுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கின்ற குடும்பமாக இருந்துச்சு அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் தீர்ந்துடும், ஆலோசனைகள் நிறைய நமக்கு பிறக்கும், துன்பங்கள் எல்லாம் விலகி ஓடி போயிடும், இல்லறம் இனிதே இணைக்கும். அதனால்
நம்முடைய குடும்பம் இணைக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் ஆண்டவர்கிட்ட வேண்டி கேட்போம். நாம் தொடர்ந்து இறை வார்த்தையை வாசிப்பதிலும் திரு வழிபாட்டு நிகழ்வுகளிலே கலந்து கொள்வதிலும் முக்கியமாக ஜெப வாழ்வை மேற்கொள்வதிலும் நாம் முழுமையாக ஈடுபடுவோம். நம்முடைய குடும்பம் இறைவனினுடைய அருளால் நிரப்பப்பட்ட குடும்பமாக, அவரால் என்றென்றும் அர்ச்சிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும் என்ற அந்த நம்பிக்கையில் தொடர்ந்து இறைவனினுடைய அருள் நமக்கு கிடைக்க வேண்டும். தூய் ஆவியானவரினுடைய கனிகள் நம்முடைய குடும்பத்திலே பெருக வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலிகளை மன்றாடுவோம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்பிக்கை அறிக்கை. ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியினால் கன்னி மரியாயிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறை நூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகிறேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறு உலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். நம்முடைய மன்றாட்டுக்களை, தேவைகளை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். விண்ணக தந்தையே, எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் தங்களின் அழைப்பின் மேன்மையை உணர்ந்து உம் திரு அவையை வளப்படுத்தி மக்களை வழிநடத்த உம் வல்லமையை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஒளியின் பாதையில் எம்மை நடக்க அழைப்பவரே எம் இறைவா, இருளுக்குரிய தீச்செயல்களையும் இவ்வுலக இச்சைக்கு காரணமான தவறுகளையும் விட்டு விலகி நற்பண்புகளை கொண்டு ஒளியின் பாதையில் நடக்க உமது அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் ஊற்றே எம் இறைவா, எம் பொருளாதாரம் ஏற்றம் பெறவும், குடும்ப பொருளாதார நிலை முன்னேறவும், நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும், குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், பிறருடைய வேதனை துன்பங்களில் தாராள மனதுடன் உதவிகள் செய்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் அல்ல இறைவா, நீங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராம் எம் இறைவா, விரைவில் இந்த தொற்று நோய் முழுமையாக நீங்கிடவும், அனைவரும் விரைவில் குணமடையவும், மரணம் அடைந்தவர்களின் குடும்பங்கள் ஆறுதலடையவும், நோய்க்கு எதிராக போராடும் மருத்துவ உலகம் அதில் வெற்றி பெறவும் உமது அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக சிறிது நேரம் மௌனமாக இறைவனிடம் வேண்டுவோம். அன்பான இறைவா, இதோ உம்முடைய திருப்பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்ற எங்களுடைய மன்றாட்டுக்களை நீர்தாமே தயவாய் எங்களுக்கு கொடுத்தருளும். எங்களுடைய விசுவாசத்தின் பெயரிலே மிக விரைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாய் ஏற்றீர் ஆண்டவரே. அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாய் ஏற்றீர் ஆண்டவரே. பாவி என்றென்னை பாராமல் பாவத்தின் தீரை அடையாமல். பாவி என்றென்னை பாராமல் பாவத்தின் தீரை அடையாமல். பரிகாரம் என்னை ஏற்றிடுவீர் பலியாய் என்னை நீர் மாற்றிடுவீர். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாய் ஏற்றீர் ஆண்டவரே. மேலொரு வாழ்வு உண்டு என்று மேலெனும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலொரு வாழ்வு உண்டு என்று மேலெனும் துன்பத்தை மறக்கின்றோம். மேலும் துன்பங்கள் அடைந்தாலும் மேன்மையை பலியாய் தருகின்றோம். அடியோர் யாம் தரும் காணிக்கையே அன்பாய் ஏற்றீர் ஆண்டவரே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமுள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து நாங்கள் கொண்டாடும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு உமது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம், நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர், முதன்மை வானதூதரோடும் அரியணைகள் அமர்வோர், தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவரே, உன்னதங்களிலே ஓசன்னா. நற்கருணை மன்றாட்டு 2. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமும் ஆகிய எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில்
இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தரலும். எங்கள் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ், எங்கள் ஆயர் வில்லியம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையை தூய் ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மக்கு உரியதே. ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி முது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இவரே நம் பாவம் போக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனில் அமைதியை ஆக்குகின்றார், அவனில் அமைதியை ஆக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். கடவுள் நம்மோடு இருக்கின்றார், நற்கருணை வடிவில் திகழ்கின்றார். உடலும் உள்ளமும் நலம் பெறவே, உடலும் உள்ளமும் நலம் பெறவே இவர் உணவின் வடிவில் வருகின்றார். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். இன்பமும் துன்பமும் நமக்கு ஒன்றே, இவர் அன்பில் ஒன்றாய் இணைந்து விட்டார். துன்பமும் பகைமையும் மறைந்துவிடும், துன்பமும் பகைமையும் மறைந்துவிடும். இறை வல்லமை நம்மிடம் நிறைந்துவிடும். இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவே அரசராய் அமரட்டுமே. இதயத்தின் கதவுகள் திறக்கட்டுமே, இறையேசுவே அரசராய் அமரட்டுமே. இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அவனில் அமைதியை ஆக்குகின்றார், அவனில் அமைதியை ஆக்குகின்றார். இதோ இறைவனின் செம்மறியே, இவரே நம் பாவம் போக்குகின்றார். அனைவரும் முழந்தாளிடுவோம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும், தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேலையினில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களுடன் எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமீன்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் பெற்றுக்கொண்ட கிறிஸ்துவின் அருள் அடையாளத்தால் புத்துணர்வும் ஊட்டமும் பெறுகின்றோம். இவ்வாறு நாங்கள் அவராகவே மாறிட எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், எந்நாளுமே பண்பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்பிற்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம்.